நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார் வார்ஸ்ல மொத்தம் 3 ஏஜ் இருக்கு. ஸோ ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக், ஏஜ் ஆஃப் ரிபலியன், ஏஜ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமான ஏஜ் இருக்கு. அதுல ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்தது. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 படங்கள் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக்ல கடைசி படமான ரிவெஞ்ச் ஆஃப் தி சித் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த படம் ரொம்பவே முக்கியமான படம். ஏன்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஜெடாய்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருவாங்க. ஏன் அழிஞ்சாங்க, எப்படி அழிஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னத்த படம் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டாங்க தான். அப்பதான் உங்களுக்கு இந்த படம் வந்து புரியும். ஏன்னா நான் இதுக்கு முன்னத்த படங்கள்ல சில கேள்விகளுக்கான பதில் வந்து இந்த படத்துல சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கான பதில்கள் வந்து இதுல இருக்கும். அதே சமயம் அந்த பதில்கள் எல்லாம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் ஸ்டார் வார்ஸ்குள்ள நல்லாவே நம்மளால கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே எல்லாருக்குமே ஃபேன் ஃபேவரட்டா அமைஞ்ச கேரக்டர்ஸ் எல்லாமே இதுக்கு மேலதான் வந்து வர போறாங்க. ஸோ அந்த படங்களும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு உங்களுக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படம் போன படம் முடிஞ்சு 3 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. ஸோ அந்த 3 வருஷ கேப்ல என்னெல்லாம் நடந்திருக்குன்னா, ஸோ நம்ம போன படத்தோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோனிசிஸ்ல ஒரு வந்து வார் ஒன்று நடந்திருக்கும். ஸோ நம்ம க்ளோன் ஆர்மி வச்சு ஜெடாய்ஸ் எல்லாருமே கவுண்ட் டூக்கோவை எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வார் தான் திருப்பி நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கவுண்ட் டூக்கோட அந்த டிராய்ட் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கிரகத்தை மட்டும் இல்லாம, அதாவது இவங்க இருக்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா காரஸ்கண்ட், அது வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டிக் ரிபப்ளிக்கோட கேபிட்டல். ஓகேங்களா, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் எதிர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேலக்சியில் இருக்கிற மற்ற கிரகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராய்ட் ஆர்மி வந்து போர் மேற்கொண்டு நடத்திட்டே தான் இருப்பாங்க. ஸோ மற்ற கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்க ஜெடாய்களும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கேலக்சி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ல தான் சூழ்ந்து கிடக்கு. ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல ஓப்பனிங் கிரால்ல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த ரிபப்ளிக், அதாவது இந்த குடியரசு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க போராவே இருக்கு. பயங்கரமான ஒரு போர். ஸோ 2 பக்கமே ஹீரோஸ் இருப்பாங்க இல்லையா, கெட்டவங்க சைடு சரி நல்லவங்க சைடு சரி. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாருக்கான காசு வந்து வெவ்வேறையா இருந்தாலும் அவங்க எல்லாருமே வீரர்கள் தானே. ஸோ எல்லா பக்கமும் வீரர்கள் இருக்கு. ஆனா அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தீய சக்தி, அதாவது ஈவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஜெடாய்களை விட சித்துக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம போன எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயில வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க, சிலர் தான் வந்து மிஞ்சி இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கிற பட்சத்துல அந்த வில்லனோட டிராய்ட் ஆர்மியோட ஜெனரல் ஒருத்தர் இருக்காருங்க. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரீவஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைபாக்னு சொல்லலாம். அதாவது மனுஷனும் ரோபோட்டு கலந்தவர் கிடையாது, ஒரு உயிரினமும் ரோபோட்டு சேர்ந்த மாதிரி ஒரு சைபாகுங்க. அவர் வந்து இந்த போருக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக்குள்ள இருக்கிற அந்த கேலாக்டிக் செனட் இருக்கு இல்லையா, அது கேலாக்டிக்கோட சட்டசபை, அதுல போயிட்டு அதோட சுப்ரீம் சான்சலரான ஷிவ் பால்பாட்டின் இருக்காருல்ல, அவரை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. சோ அந்த கேலக்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு லீடர் மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு லீடரை வந்து அவர் கடத்திட்டு போகவும் அவர் வந்து காப்பாத்தி தான் ஆகணும். சோ காப்பாத்துறதுக்கு யார் போவா, வழக்கம் போல நம்ம ஜெடாய் தான் போறாங்க. சோ ஜெடாயில வந்து 2 ஜெடாய் நைட்ஸ் வந்து அனுப்பிச்சுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஓபி-வான் கெனோபியும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கரும். சோ அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஓப்பனிங் கிரால்ல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ சுப்ரீம் சான்சலரை காப்பாத்து போன ஆனகின் ஸ்கைவாக்கர் ஓபி-வானும் நேரா வந்து அந்த எதிரி நாட்டோட மெயின் ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஷிப்புக்குள்ள வந்து போயிடுறாங்க. எப்படியோ நிறைய தடங்கள் வந்து அவங்களுக்கு வருதுதான், இருந்தாலுமே அதை கடந்து எப்படியோ உள்ள போயிடுறாங்க. உள்ள போறது மட்டும் இல்லாம சுப்ரீம் சான்சலர் வச்சுக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிக்கவும் அந்த இடத்துல கவுண்ட் டூக் வந்து வந்துடுறாரு. யாருன்னா போன படத்துல நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கரோட கையை வந்து வெட்டினவருங்க. அவர் வந்து வரவும் ஓபி-வான் கெனோபி அப்புறம் கவுண்ட் டூக்கு எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை. சோ 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் போட்டு விளையாண்டு இருக்காங்க. விளையாண்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நடுவுல கவுண்ட் டூக்கு ஓபி-வான் கெனோபி தூக்கி வீசிறாரு. அவர் வந்து மயக்கம் போட்டு விழுகவும் ஆனகின் ஸ்கைவாக்கர் தான் வந்து பாத்தீங்கன்னா சோ 2 லைட் சேபர் வச்சு சண்டை போட ஆரம்பிச்சாரு. சண்டையோட இடையில வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் சொல்றாரு, நான் முன்னாடி பார்த்த மாதிரி கிடையாது, இப்ப என்னோட சக்தி வந்து அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கவுண்ட் டூக்கு ஒரு பதில் சொல்றாரு, என்னன்னா உனக்குள்ள பயமும் கோவமும் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. சோ இந்த இடத்துல ஒரு பாஸ். இந்த இடத்துல நான் முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னன்னா ஜெடாய்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிருப்போம், அதே சமயம் கோபம் இருக்கக்கூடாது சொல்லிருப்போம். ஆனா வந்து இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஆனகின் போன எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா முறியடிச்சிட்டாப்ல. அதை விட முக்கியமான விஷயம்னா இன்னொரு விஷயம் சொல்லிருப்பாங்க, நம்மளோட பலவீனம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெடாயோட பலவீனம் தான், இதை வந்து வெளியில காட்டக்கூடாதுங்கிற விஷயத்தை யோடா வந்து போன எபிசோட்ல சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல வெளிப்படையா வந்து நம்ம ஆனகின் காட்டுறாரு. சோ பாசிபிளா என்ன ஆகும், இவர் வந்து அந்த டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் அதுக்கு வந்து இழுக்கப்படுவார் கண்டிப்பா. சோ அதுதான் நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது, படத்தோட கடைசியில தான் தெரியும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சோ அந்த இடத்துல ஆனகினுக்கு கோவம் வர, திருப்பி வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காரு. சண்டையோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா எதிரியோட லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருது. இருந்தாலுமே நம்ம ஆனகின் வந்து 2 பக்கமும், அதாவது கழுத்து கிட்ட 2 லைட் சேபர் வச்சு நின்று இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷிவ் பால்பாட்டின் தான் பக்கத்துல இருக்காரு. ஏன்னா ஓபி-வான் கெனோபி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு இல்லையா, அவர் பக்கத்துல தான் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ ஷிவ் பால்பாட்டின் சொல்றாரு அவனை கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஆனகின் வந்து கொஞ்சம் தயங்குறாருங்க. எதனாலனா ஜெடாய்கள் எப்பவுமே ஒருத்தர் நிராயுதபாணியா இருக்கும்போது கொலை பண்ணவோ தாக்கவோ மாட்டாங்க. 2 பேர்கிட்ட ஆயுதம் இருந்தா மட்டும் தான் தாக்குவாங்க. ஆனா வந்து இவர்கிட்ட ஆயுதம் இல்லையா, அவரே கீழே மண்டி போட்டு இருக்காரு. அவர் எப்படி கொல்றது அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. ஆனா சுப்ரீம் சான்சலரோட பேச்சை கேட்டு நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் டூக்கவை கொலை
பண்ணிடுறாருங்க. அவரோட தலை வந்து பாத்தீங்கன்னா தனியா உருண்டு போயிருது. ஆக்சுவலா ஜெடாய்கள் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா சுப்ரீம் சான்சலருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா இருந்தாலுமே எதுக்காக இவனை பண்ண சொன்னாரு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியல. சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இவர் மேல ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும். எதுக்காக இவர் பண்றாரு இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்தரா கதை சொல்லும்போது உங்களுக்கே வந்து புரியும். அதுக்கப்புறம் நான் பண்ணது தப்பாச்சே அப்படிங்கிற மாதிரி ஆனகின் போயிட்டு ஷிவ் பால்பேன் கிட்ட சொல்ல, தப்பு கிடையாது, உன்னோட கையை வந்து அவன் எடுத்தான், அதனால நீ அவன் தலையை எடுத்துட்ட, இது வந்து பழி வாங்குற மாதிரி தான், இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து உங்க அம்மாவை கொன்னவங்களை வந்து நீ கொன்ன தெரியுமா, அந்த மாதிரி இதை எடுத்துக்கோ, அவ்வளவுதான், சிம்பிள் அப்படிங்கிறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க இருக்கிற ஷிப், அதாவது இவங்க ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்ல இருக்காங்களே, அந்த ஸ்பேஸ் ஷிப்போட நடுப்பகுதியில யாரோ வந்து பெரிதளவுல வந்து பாத்தீங்கன்னா தாக்கிடுறாங்க. தாக்கவும் இவங்க வந்து தப்பிக்க பார்க்கறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கனபி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு இல்லையா, அந்த டைம்ல வந்து ஷிவ் பால்பேட்டின் சொல்றாரு, அவனை விட்டுட்டு வா, அவனை தூக்கிட்டு போனா நம்மளும் செத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இவர் சாகணும்னா நம்மளும் சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குருவோட பாசம் இருக்கும் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கனபி தூக்கிட்டு போறாரு. தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் எப்படியோ வந்து தப்பிச்சிடுறாங்க. இதுக்கடையில மயக்கத்துல இருந்து ஓபிவான் பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருப்பாரு. சோ அவரும் 3 பேர் சேர்ந்து தப்பிச்சிருக்காங்க. தப்பிச்சிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பிடிபட்டுறாங்க. பிடிபடவும் R2D2 வந்து காப்பாத்துறதுக்கு வருது. ஆனா சோகம் என்னன்னா R2D2 திருப்பி மாட்டிக்குது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஜெனரல் கிரீவஸ் முன்னாடி நிறுத்துறாங்க. தோ இவரை நல்லா பாத்துக்கோங்க, இவர் தாங்க இந்த ஷிவ் பால்பேட்டினை கடத்திட்டு போனவர், ஓகேங்களா. சோ இவர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவோம். அவர் வந்து இவங்களோட லைட் சேவர் புடிங்கி வச்சுட்டு அந்த ஜெனரல் கிரீவஸ்ங்கறவர் பாத்தீங்கன்னா நம்ம ஆனகினை கொஞ்சம் கலாய்க்கிறாரு. சின்ன பையன், வடல பையன், வரலாற்று அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்கவும் அந்த நேரத்துல R2D2 வந்து பாத்தீங்கன்னா இவங்களை திசை திருப்புது. அந்த டைம்ல ஓபிவான் கெனபியும் ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைட் சேவர் வந்து திருப்பி வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபைட் வருது. ஃபைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கிரீவஸ் வந்து அவரோட எஸ்கேப் பாட்ல வந்து தப்பிச்சிடுறாரு நடுவுல. ஆனா இவங்க இருக்கிற ஷிப் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க டெவாஸ்டேட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களோட ஷிப்ல ஒரு தாக்குதல் ஆயிருக்குமா அந்த எனிமியோட ஷிப்ல. சோ அந்த தாக்குதல்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா இருந்த ஒரு ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிஞ்சு உலகவும் இவங்களுக்கு வேற வழி இல்ல, மீதி பாகத்தை வச்சு எப்படியாவது இவங்களோட கோரஸ்கண்ட், அதாவது ரிபப்ளிக்கோட தலைநகரத்துக்குள்ள கிராஷ் லேண்டிங் பண்ணி தான் தப்பிக்க முடியுற சூழ்நிலை வருது. ஆனா எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் லேண்டிங் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. தப்பிக்கவும் ஓபிவான் கனபி வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுறாரு, என் உயிரை காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றி, உண்மையாலுமே நீ என்னை காப்பாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிட்டு கிளம்புன நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி பேட்மே அமைதியில வந்து பாக்குறாங்க. சோ போன எபிசோட்ல ரகசியமா திருமணம் பண்ணிருக்காங்களே, சோ அதனால ரகசியமா தான் பேசணும், அதனால போயிட்டு ஒரு பில்லருக்கு முன்னாடி மறைச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. பார்க்கவும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறனால அவங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஓகே பாசிட். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் ஜடாய்கள் வந்து மண்ணு பெண்ணு பொண்ணு இது மூணு மேலுமே ஆசைப்படக்கூடாது. ஆனா நம்ம பைபிள் என்ன பண்ணிருக்கான், கல்யாணம் பண்ணிருக்கான். சரி கல்யாணம் மட்டும் தான் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல வந்து பேட்மே இன்னொரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்களாமாங்க. சோ நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா இவனே சின்ன பையன் தான், ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு அப்பாவாக போறாரு. இந்த சந்தோஷத்துல இவங்க இருக்க எங்கேயோ ஒரு இடத்துல கட் பண்ணி நம்ம ஜெனரல் கிரீவஸ் வந்து காப்பாத்துறாரு. இவர் தான் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல தப்பிச்சிருப்பாரு. தப்பிச்சவர் எங்க போறாருன்னா யூச்சா பாவ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போறாரு. இதை நான் வந்து இப்படி சொல்றது ஒரு மாதிரி தான் இருக்கு, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரல, டக்குன்னு இதை படிச்சு பார்த்தா ஊத்தாப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, அந்த கிரகத்துக்கு வந்து போறாருங்க. அந்த கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் எபிசோட்ல பார்த்திருப்போம் இல்லையா, வர்த்தக கூட்டமைப்போட வைஸ்ராயான நியூட் கன்ரே அப்படிங்கிற ஒருத்தர், அவரு அப்புறம் மத்த ஆளுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் மறைஞ்சிருக்காங்க. சோ இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து ஜடாய்கள் வந்து போர் தொடுத்து வந்து இவங்க வந்து ஈஸியா தீத்து கட்டிடுவாங்க இல்லையா, அதனால இவங்க எல்லாரும் இங்க தான் மறைஞ்சிருக்காங்க. சோ அங்க போன நம்ம ஜெனரல் கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு அவரோட இடத்துக்கு போறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கால் வருது. யாருன்னா நம்ம டார்த் சீரியஸ் கால் பண்றாரு, அதாவது நம்ம படத்தோட மெயின் வில்லன், அதாவது ஸ்டார் வார்ஸோட மெயின் வில்லன். அவர் வந்து சொல்றாரு என்னன்னா செப்பரேட்டிஸ்டோட லீடர்ஸ் எல்லாத்தையுமே வால்கானிக் பிளானட்டான, அதாவது எரிமலை குழம்பு இருக்கிற பிளானட்டான முஸ்தபாருக்கு வந்து கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அந்த செப்பரேட்டிஸ்ட் லீடர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, சோ இந்த வர்த்தக கூட்டமைப்போட தலைவரான நியூட் கன்ரே அதுக்கப்புறம் மத்த ஆளுகளா இருந்தாங்களே அவங்க எல்லாருமே வந்து காரணம். சோ நம்ம போன எபிசோட்லயே வந்து பார்த்திருப்போம், நிறைய பேர் கெலாக்டிக் ரிபப்ளிக்கை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. அதாவது நிறைய சோலார் சிஸ்டம்ஸ். சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட தலைமையில தான் நடந்திருக்கும். அதுல வந்து மெயின் தலைவரா இருந்தவர் தான் கவுண்ட் டூக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரல் கிரீவஸ் கேக்குறாரு, கவுண்ட் டூக்கு இல்லையே என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வந்து டார்த் சீரியஸ் சொல்றாரு, இந்த போர் வந்து சீக்கிரமே முடிஞ்சிரும், அதே சமயம் எனக்கு புதுசா ஒரு அப்ரண்டிஸ் வருவான், அதே சமயம் அவன் வந்து இந்த கேலக்சிலேயே ரொம்பவே பலசாலியா இருப்பான், ரொம்ப பவர்ஃபுல், அதே சமயம் ரொம்ப யங்கானவன், அதாவது சின்ன பையனா ஒருத்தன் வந்து நம்மளுக்கு கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ யாரா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியலங்க. சிலர் வந்து இப்பவே வந்து கணிச்சிருப்பீங்க அது யாரா இருக்கும்னு, ஆனா கடைசியில அதுவே கூட நடக்கலாம். ஒருத்தர் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். சோ அங்க கட் பண்ணி நேரா ஆனகின் ஸ்கைவாக்கர் கிட்ட வந்தீங்கன்னா அவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு தான் மனைவியோட. அப்போ வந்து ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வைஃப் கேட்க அவர் சொல்றாரு, எங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சு, அதே மாதிரி இப்போ ஒரு கனவு வந்துச்சு, ஆனா இந்த தடவை கனவுல வந்து நீ செத்துட்ட, அது எப்படி செத்துருக்கனா நம்ம குழந்தைங்க பிறந்ததும் நீ வந்து செத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னன்னா ஜடாய்களுக்கு எதிர்காலத்தை பார்க்க முடியும். சோ சிலருக்கு வந்து எதிர்காலத்தை பார்க்கறது இந்த மாதிரி வரும், சில பேர் தானே தியானம் பண்ணி எதிர்காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சோ நம்ம ஹீரோக்கு வந்து எதிர்காலத்தில் நடக்க போறது இந்த மாதிரி மட்டும் தான் தெரிய வருது. சோ எப்படி நடக்க போறது தானே, இதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது, ஆனா இது வந்து நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கவலையும் அதே சமயம் பயமும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. சோ அதுக்கப்புறம் நம்ம சான்ஸ்லர் பால் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்து ஆனகின் வந்து தன்னோட ஆபீஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆனகின் போய் அவரை மீட் பண்ணுவோம். சுப்ரீம் சான்சலர் சொல்றாரு, நீ வந்து என் உயிரை காப்பாத்தனக்காக உன்னை வந்து நான் ஒரு பெரிய பதவியில போடலான்னு இருக்கேன், உன்னோட தகுதிக்கு ஏத்த ஒரு பதவி தான், என்னன்னா ஜடாய் கவுன்சில்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவா உன்னை நான் அப்பாயின்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எதுக்காக இவன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, உன்னோட திறமை வந்து வெளியில தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காருங்க. நீ என்ன
நினைக்கலாம், எப்படி இவரால ஜெடாய் கவுன்சிலுக்குள்ள ஒரு ஆளை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஜெடாய் கவுன்சில்ல யாரெல்லாம் இருப்பா, ஜெடாய் மாஸ்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இவர் எப்படி இன்னொருத்தனை கொண்டு போய் சேர்க்கலாம், அதுவும் வந்து அப்ரண்டிஸ் மாதிரி தான், இன்னும் ஜெடாய் மாஸ்டராவே ஆகல. இவனுக்கு ஒரு அப்ரண்டிஸ் வந்தா தான் நம்ம ஆனக்கின் வந்து மாஸ்டரா மாறுவான். அப்படி இருக்கிற பட்சத்துக்கு இவனை எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ அதுக்கு தான் வந்து ஒரு பதில் வச்சிருக்கேன். என்னன்னா, போன எபிசோட்ல நம்ம பேட்மே அமைதியில வந்து பாத்தீங்கன்னா நபுல போய் தலைமறைவா இருப்பாங்களே, அந்த நேரத்துல அவங்களோட பொறுப்பை வந்து ஜார்ஜார் பிங்ஸ், அந்த ஜேன்னு சொல்லிட்டு ஒரு மிருகம் இருக்குல்ல, அதுகிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா போன எபிசோடோட நடுவுல வந்து சொல்லியிருப்பாங்க, எமர்ஜென்சி பவர்ஸ், அதாவது அவசர நேரங்கள்ல ஆளுமையை வந்து சுப்ரீம் சான்சலருக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த விஷயத்த சட்டசபையில எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லியிருப்பாங்க. சோ இவரால என்ன வேணா பண்ண முடியுங்க, ஓகேங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் கவுன்சில்ல இவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவா போட ஆனக்கின் போயிட்டு அவங்கள பார்க்க போறாங்க ஜெடாய் கவுன்சில். ஆனா ஜெடாய் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா, நீ இங்க இருக்கிறதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம், ஆனா உன்னை வந்து ஒரு ஜெடாய் மாஸ்டரா எங்களால ஏத்துக்க முடியாது, நீ வந்து அப்ரண்டிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கின் கொஞ்சம் கோவம் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேஸ் விண்டோ, த மாஸ்டர் மேஸ் விண்டோ ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஒரு பொருட்டாவே மதிக்காம மத்த பிளான்ஸ் பேசுறாரு. என்னன்னா, கேலக்சில போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அங்க இருக்கிற மற்ற கவுன்சில்ஸ் எல்லாருமே அந்த போரை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டிஸ்கஷனோட முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கின் வந்து எப்பவுமே சான்சலரை பாதுகாக்கிற வேலையை மட்டும் பண்ணட்டும், நம்ம மாஸ்டர் யோடா இருக்கார் இல்லையா, அவர் வந்து குளோன்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு கஷிக் கிரகத்துல இருக்கிற வூக்கீஸ்க்கு வந்து உதவிக்காக வந்து நீங்க வந்து அவங்களை கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கினுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருது. ஏன்னா அவர் வந்து அந்த மிஷன் பண்ணலான் இருப்பாரு. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு மிஷன், என்னன்னா சான்சலரை பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மிஷனை கொடுக்கவும் இவனுக்கு வந்து கடுப்பாயிருது. அதே சமயம் ஏமாற்றமாயிருது. சோ அந்த கவுன்சில் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனோபியும் ஆனக்கின் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஓபிவான் என்ன சொல்றாருன்னா, கவுன்சில் வந்து உன்னைய சுப்ரீம் சான்சலர் வந்து வேவ் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா இது அவங்க கவுன்சில்ல சொல்லல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இது வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஆஃப் த ரெக்கார்டா வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றோம், இது யாருக்கும் தெரியக்கூடாது, இது ரகசியமா பண்ணணும்னு சொல்ல. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனக்கினுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் இவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து இவனை மதிச்சு ஒரு வேலையில உட்கார வச்சிருக்காரு. ஆனா ஜெடாய் வந்து மதிக்கவே இல்லை. சோ மதிக்காதவங்க பேச்சை கேட்டு மதிச்ச ஒருத்தர் நான் எப்படி வேவ் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மனசுல நினைக்கிறாரு. சோ இருந்தாலுமே அரமனசோட சரின்னு சொல்லாம சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் கெனோபிக்கே பிடிக்கல. ஏன்னா ஆனக்கினை கொண்டு போய் இப்படி ஒரு சூழ்நிலையில் வைக்கிறது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியரா தெரிய வருது. அதை தொடர்ந்து ஆனக்கின் போயிட்டு நம்ம சுப்ரீம் சான்சலர் வந்து பாக்கறதுக்காக போறாரு. பாக்கறதுக்காக போவோம் நம்ம சுப்ரீம் சான்சலர் சொல்றாரு, அந்த ஜெனரல் கிரீவஸ் வந்து எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ முன்னாடி வந்து பாத்துருப்போம் இல்லையா, ஊத்தாப்போம் அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் இருக்காரு, சாரி ஊத்தாபாவ் அப்படிங்கிற ஒரு கிரகத்தில் இருக்காரு அப்படின்னு. சோ அந்த கிரகத்தில் இருக்கிற விஷயத்தை வந்து சொல்றாருங்க. இதை கேட்ட நம்ம ஆனக்கினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இவரை புடிச்சிட்டா போரே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா கவுண்ட் டூக்கு தலைமையில தான் இந்த போரே நடந்துட்டு இருக்குது, ஓகேங்களா. சோ கவுண்ட் டூக்கு தலைமை தாங்குறவர் டார்த் சீரியஸ் தான். இருந்தாலுமே இப்போதைக்கு இந்த போர் நடக்கிறது வந்து கவுண்ட் டூக்கோட தலைமையில தான். சோ அவரை வந்து ஆனக்கின் ஆரம்பத்திலே கொண்டாரு. இப்போ வந்து அவரோட பொறுப்பை இப்போதைக்கு ஏத்துக்கிறது ஜெனரல் கிரீவஸ் தான். சோ அவரை கொண்டு அந்த போர் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஷிவ் பால்பட்டின் என்ன பண்றாரு, கூட கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் அமுச்சுட்டு போட்டு நம்ம ஆனக்கினும் அவர் மட்டும் தனியா பேசிக்கிறாங்க. சோ இந்த கான்வர்சேஷன் ரொம்பவுமே முக்கியமான ஒரு கான்வர்சேஷன். நீங்க இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா இந்த கான்வர்சேஷனை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா. சோ பால்பட்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனக்கின் மூஞ்சி பார்த்து கண்டுபிடிச்சாரு, என்ன உன்னை வந்து அந்த மிஷனுக்கு அனுப்பலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா ஜெடாய் கவுன்சில் எல்லாரும் சேர்ந்து என்ன வேவ் பார்க்க உன்னை அனுப்பிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாருங்க. கேட்கவும் இவருக்கு வந்து எனக்கு என்ன சொல்றேனே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்கு, ரிபப்ளிக்ல இருக்கிற வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த ரிபப்ளிக்கையும் ஜெடாய் வந்து டேக் ஓவர் பண்ணிடலான்னு இருக்காங்களாட்டிருக்கு, அதாவது ஜெடாயோட ஆளுமையில இந்த கேலக்சி இருக்கிற மாதிரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனக்கினுக்கு வந்து இந்த விஷயம் புரியல, எதுக்காக அவங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கிறாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பால்பட்டின் வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கின் கிட்ட சொல்றாரு. என்னன்னா, எல்லாருக்குமே நிறைய சக்திகள் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல தான் வந்து அந்த சக்திகளை இழந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சோ அப்படி இழந்துடக்கூடாம இருக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீங்க ஜெடாய் பத்தி சொல்றது தப்பு, ஜெடாய்கள் எப்பவுமே அவங்க சக்தியை நல்லதுக்காக தான் பயன்படுத்துவாங்க, சித்து மட்டும்தான் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பாக்குற விதத்துல தாப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷிவ் பால்பட்டின் ரிப்ளை தராரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, ஜெடாயும் சித்தும் எல்லாருமே ஒரே மாதிரி தான், வேற வேற கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனக்கின் ஸ்கைவாக்கர் அப்போ இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்னன்னா சித்து வந்து சுயநலம் முடிச்சவங்க, எப்பவுமே அவங்க சக்தியை பயன்படுத்தி மத்தவங்களை வந்து டாமினேட் பண்ணதா பார்ப்பாங்க. ஆனா ஜெடாய் வந்து அப்படி கிடையாது, அவங்க வந்து பொதுநலவாதிகள், தன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைக்க மாட்டாங்க, மத்தவங்களுக்காக மட்டும் தான் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆனக்கின் வந்து சொல்றாரு திருப்பி. சோ இந்த மாதிரியே நிறைய பேசிட்டு இருக்க ஒரு கட்டத்துல பால்பட்டின் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு, உனக்கு அப்ப டார்த் பிளாகியஸோட சோக கதை தெரியாது போலயேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யார் அவரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவரு தான் இந்த கேலக்சிலேயே பயங்கர ஞானி, ஜெடாய்களுக்கு கூட தெரியாத சக்திகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்ச ஒரு ஞானி அவரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா அவர் வந்து ஜெடாய் கிடையாது, சித்தோட லார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ சித்தோட தலைவர் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாங்க, இல்லனா ஒரு மகான் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவரோட சக்திகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னா அவரோட ஃபோர்ஸை வச்சு மிடிக்ளோரியன்ஸை உருவாக்க முடியும், அதே சமயம் மிடிக்ளோரியன்ஸை வச்சு ஒரு உயிரையே வந்து உருவாக்க
முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி மிடிக்ளோரியன் கவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜெடாய் இவங்க சித் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரிக்கும். 20,000க்குள்ள இருந்தா அவங்க ஜெடாய், 20,000க்கு மேல இருந்தா அவங்க வந்து சித் அப்படின்னு சொல்லி நம்ம திங்ஸ் டு நோ பிஃபோர் யூ வாட்சிங் ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற அந்த வீடியோல கிளியரா சொல்லியிருப்போம். சோ அவரால் ஒரு உயிரை உருவாக்க முடியும், அதே சமயம் தனக்கு பிடிச்சவங்க சாகரதுல இருந்து காப்பாற்ற கூட முடியுங்க. அதாவது சாகர தருவாயில் ஒருத்தவங்க இருந்தாலுமே அவங்க உயிரை வந்து பொழைக்க வைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல அந்த இடத்துல நம்ம ஆனக்கினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணம் போயிருது. என்னன்னா இவரோட கனவுல தான் மனைவி சாகர மாதிரி பார்த்திருப்பார் இல்லையா. சோ இந்த சக்தி நம்ம கிட்ட இருந்தா நம்ம பொண்டாட்டியை காப்பாத்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள வந்து வருது. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா தெரியும் ஷிவ் பால்பேட்டன் வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆசையை தூண்டுறாரு, அதே சமயம் தீய வழிக்கு போறக்கு இவனுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். எதுக்காக இவர் பண்றார் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியலங்க. ஆனா இதுக்கான பதில் இந்த வீடியோவோட இடையிலேயே வந்துரும் கூடிய சீக்கிரத்துல. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அப்ப ஆனக்கின் கேக்குறாரு, சோ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு அவர் இப்ப எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு வந்து பால்பேட்டன் சொல்றாரு, இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கும்போது, அதாவது கேலக்சிலே பயங்கரமான சக்தி வாய்ந்தவனா இருக்குல்ல, தன்னோட சக்திகள் எல்லாம் தான் இழந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே வரும். அந்த பயம் அவருக்கு வந்துச்சு. அதனால அவர் பண்ண தப்பு என்னன்னா தன்னோட அப்ரண்டிஸான டார்த் சிடியஸுக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. ஆனா டார்த் பிளாகியஸ் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டார்த் சீரியஸ் என்ன பண்ணிட்டாருன்னா டார்த் பிளாகியஸையே கொண்டுட்டாரு. அதாவது தன்னோட மாஸ்டர் தன்னோட குருவே வந்து பாத்தீங்கன்னா அவரோட சக்திகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கொண்டுட்டாருங்க. சோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பால்பேட்டன் ஒரு விஷயத்தை சொல்லி தான் இந்த கதையை முடிக்கிறாரு. என்னன்னா ஒரு உயிரை உருவாக்குற சக்தி இருந்தும் அதே சமயம் ஒரு உயிரை காப்பாத்துற சக்தி கூட இருந்தும் தான் உயிரே தன்னால காப்பாத்திக்க முடியல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த கதையை முடிக்கிறாரு. அப்ப ஆனக்கின் கேட்கிறாரு, இந்த சக்திகளை நம்மளால கத்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. கத்துக்க முடியும், ஆனா ஜடாய் கிட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிடுறாருங்க. சோ கிளியரா தெரியுது இவர் வந்து சித்தோட பாதையில ஆனக்கினை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்றாரு. ஆனா எதுக்காக பண்றாரு அப்படிங்கிற விஷயம் தெரியல. சோ இவர் யாரு, நிஜமாலுமே ஒரு ஷீல் பால்பேட்டன் தானா இல்ல வேற யாராதா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள டவுட்டா வரும். கேள்விக்குறியோட இருங்க, பதில் கடைசியில் இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான பதில வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில தான் சொல்லியிருக்கேன். போன எபிசோட்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் தான் அது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கட் பண்ணி கஷ்யக் அப்படிங்கிற இடத்த காமிக்கிறாங்க. சோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கிரகத்துல தான் நம்ம யோடா வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போர் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம யோடா கூட ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டர்ஃபல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூபேக்கா. சோ சூபேக்கா யாருன்னு தெரியும், ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இனி அடுத்து வரப்போற எல்லா படங்களுமே வந்து இருப்பாரு. சோ இவரை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த இடத்துல டிராய்ட் ஆர்மிக்குள்ள பயங்கரமா போர் நடந்துட்டு இருக்கு. திருப்பி கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் கவுன்சில் காட்டுறாங்க. ஜெடாய் கவுன்சில்ல ஆனக்கின் வந்து பாத்தீங்கன்னா ஷிவ் பால்பேட்டன் கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாரு. என்னன்னா ஜெனரல் கிரீவஸ் வந்து அந்த ஊத்தாப்பம் அப்படிங்கிற அந்த கிரகத்தில் இருக்காருன்னு சொன்னார் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம இந்த மிஷனை வந்து என்னோட தலைமையில தான் வந்து அவர் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல நீ சின்ன பையன் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் வந்து கிரீவஸை கொல்ல முடியும், அதனால நீ போக வேணாம், ஓபி-வான் கெனோபி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெடாய் கவுன்சில் முடிவு பண்ணிருதுங்க. சோ இதனால திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். சோ அதை தொடர்ந்து நம்ம ஓபி-வான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆனக்கின் கிட்ட பேசிட்டு தான் போறாரு. சோ பேசிட்டு சொல்றாரு, உன்னோட உதவி எனக்கு கண்டிப்பா வேணும், இருந்தாலும் பரவாயில்ல நீ கொஞ்சம் பொறுமையா இரு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. அதுக்கு ஆனக்கின் திருப்பி சொல்றாரு, ஜெடாய் கவுன்சில்னால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, ரொம்ப எரிச்சல் பண்றாங்க, என்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது மட்டும் இல்லாம உங்ககிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஓபி-வான் சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் உன்னை சின்ன பையன்ல இருந்து உனக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நான் எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், நீ எனக்கு ஒரு தம்பி மாதிரி, சீக்கிரமே நீ வந்து ஜெடாய் மாஸ்டர் ஆவ, அதை நான் பார்ப்பேன், உன்னை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா தான் இருக்கு, உண்மையாலுமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா போது கண்டிப்பா உனக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஓபி-வான் அங்கிருந்து கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படிங்க ஆயுஷ்மான் பவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஆசீர்வாதம் பண்றதுக்கு, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டார் வார்ஸ்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா மே த ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றல் உன்னோட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்காக. சோ அந்த மாதிரி ரெண்டு பேர் சொல்லிட்டு அங்கிருந்து ஓபி-வான் வந்து விடை பெற்றாரு. விடை பெறவும் அந்த ஊச்சாபாவ் அப்படிங்கிற அந்த கிரகத்துல பாவ் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அங்க போகவும் வெரக்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினம் இருக்கு. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா போகா. சரிங்களா, அந்த உயிரினத்து மேல வந்து பாத்தீங்கன்னா பயணம் செஞ்சு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது 10th லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீவஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. சோ அப்ப கிரீவஸ் முன்னாடி போய் காட்சி அளிக்க கிரீவஸ்க்கும் ஓபி-வானுக்கு பயங்கர சண்டை. அந்த இடத்துல கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜெடாய் வழிமுறையில சண்டை போட்டவன்டா, என் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு தன்னோட 4 கையை வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர வச்சு 4 கையிலயும் 4 லைட் சேபர் வச்சு வேற லெவல் ஒரு ஃபைட்டிங் ரெண்டு பேருக்கும். ஃபைட்டோட இடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபி-வான் வந்து அவரோட 2 கையை வந்து வெட்டிடுறாரு. வெட்டவும் அவர் அங்கிருந்து தப்பிக்கிறாரு. நம்ம ஓபி-வான் பாத்தீங்கன்னா அவரை பிடிக்கிறக்க துரத்தி போயிட்டு இருக்கும்போது அவரோட லைட் சேபர் வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டுறாருங்க. கீழே போடவும் கீழே வந்து பாத்தீங்கன்னா பெரிய சண்டை வந்து நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அந்த சண்டைக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ளோன் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்குது. சோ அங்க கட் பண்ணி திருப்பி காரஸ்கண்ட்ல நம்ம ஆனக்கின் கிட்ட வராங்க. சோ
ஆனகின் வந்து தன்னோட வைஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, ஜெனரல் கிரேவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவர் ஊத்தாப்பாங்க அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காரு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்க இவங்களோட கான்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேரா சுப்ரீம் சான்சலர் ஷீவ் பால்பேட்டன் கிட்ட வந்து போகுது. சோ அவர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கு டார்க் சைட்ல, அந்த டார்க் ஃபோர்ஸை கத்துக்கிட்டா சாக போறவங்களையும் காப்பாத்திடலாம் அப்படின்னா. சோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கவும் ஆனகின் வந்து சொல்றாரு, என்னன்னா நான் ஜெடாயை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது, ஆனா வந்து அவங்க என்னை மதிக்கிறதே இல்ல, நான் அவங்கள விட இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதே சமயம் ஜெடாய்களை விட உயர்ந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜெடாயை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறது சித்து மட்டும் தான். ஏன்னா சித்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. அப்ப இவர் என்ன சித்தாகணும் தான் ஆசைப்படுறாரு. ஆனா அதை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறார். அதுக்கப்புறம் எப்படியோ அவர் வைஃப் கிட்ட பேசிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா ஷீவ் பால்பேட்டனை பார்க்க போக, ஷீவ் பால்பேட்டன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எப்படி இந்த டார்க் ஃபோர்ஸ் பத்தி இவ்வளவு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என் கூட சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல எதுக்கு சேர சொல்றாரு நம்மளுக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் சொல்லிடுறாரு, என்னன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தோட வில்லன் ஒருத்தன் சொல்லிட்டு இருந்திருப்போம் இல்லையா, அது வேற யாரும் இல்லைங்க, இவரு தான். சோ இவரு தான் டார்த் சீரியஸ் என்கிற டார்க் லார்ட் ஆஃப் தி சித். சோ இவரு தாங்க தன்னோட குருவையே கொன்னுட்டு அந்த சக்தியில எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. இவரோட கதையை இவரே பெருமையா வந்து நம்ம ஆனகின் கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதே சமயம் இப்ப இவரு பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. யார? ஜெடாய. ஏன்னா ஜெடாய்கள் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே சித்த வந்து அழிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். சோ அதுக்கு பழி வாங்கணும் இல்லையா? சோ அப்ப ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட லைட் சேபர் எடுத்து, இப்ப நான் ஜெடாய் கவுன்சில் கிட்ட சொல்லி உன்னை நான் தூக்கிடுவேன் பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம டார்த் சீரியஸ் என்கிற பால்பேட்டன் அவர் வந்து சொல்றாரு, என்னன்னா என்ன கொண்டுட்டீங்கன்னா உன்னோட மனைவி உன்னால காப்பாற்ற முடியாது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஆனகினுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆன விஷயம் அந்த C-3POவும் R2-D2 தவிர வேற யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா இவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற போது, சோ இவரோட சக்தி ரொம்பவே பவர்ஃபுல் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி உணர்றாரு. சோ இந்த சக்தியை வச்சு கண்டிப்பா நம்ம மனைவியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவருக்குள்ள வரவும், அவர் வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீரியஸை வந்து எதுவுமே பண்ணாம விட்டுறாரு. இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்து முடிய கட் பண்ணி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபிவான் கிட்ட வந்தீங்கன்னா, ஓபிவான் பாத்தீங்கன்னா ஜெனரல் கிரீவஸ் வந்து எப்படியோ கேட்ச் பண்ணிட்டாப்ல. சோ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டுக்குள்ள சண்டை வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிரீவஸோட செஸ்ட் பிளேட் இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் விரிச்சிடறாரு. விரிக்கவும் உள்ளுக்குள்ள ஒரு இதயம் வந்து துடிச்சிட்டு இருக்குது. சோ பிரிக்கவும் கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓபிவானை பயங்கரமா அடிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எட்ஜ்ல வந்து தள்ளி விட்டுறாரு. தள்ளி விடவும் அவர் வந்து அங்க தொங்கிட்டு இருக்கும்போது கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொலை பண்ணலாம்னு வரும்போது அவர் பக்கத்துல ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை வச்சு கரெக்டா வந்து கிரீவஸோட நெஞ்சிலேயே சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு தடவை இல்ல 1 2 3 4 5 6ன்னு சொல்லி எத்தனை தடவை சுட்டாருன்னு கரெக்டா தெரியல. ஆனா நிறைய வாட்டி சுட்டு கிரீவஸ் வந்து பாத்தீங்கன்னா கொன்னறாப்ல. ஓகே, இவர் வந்து கிரீவஸை கொன்னதுக்கு அப்புறம் கட் பண்ணி திருப்பி ஆனகின் கிட்ட வந்தீங்கன்னா, ஆனகின் வந்து நேரா ஜெடாய் டெம்பிள்ல போயிட்டு விண்டோவை பார்த்து ஒரு விஷயத்த சொல்ல போக, அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா நம்ம ஓபிவான் வந்து போர்ல ஜெயிச்சிட்டாப்ல, சோ போர் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால நேரா நாங்க இப்ப சட்டசபைக்கு போயிட்டு ஷீவ் பால்பேட்டன் கிட்ட இருக்க அந்த எமர்ஜென்சி பவர்ஸ் வந்து திருப்பி வாங்கிக்கலாம்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பும் போது, அந்த இடத்துல நம்ம ஆனகின் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா எனக்கு என்னமோ இவர் தான் சித்லா டார்த் சீரியஸ் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க விண்டோக்கு ஒரே ஷாக்கு. என்னப்பா சொல்ற, நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமா அவர் என்கிட்ட டார்க் ஃபோர்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாரு, அதே சமயம் என்ன வந்து அவரோட சேர்ந்துக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும், சோ அதுக்கு விண்டு சொல்றாரு, சரி ஓகே நான் இது வரைக்கும் பயந்தது வந்து உண்மையாயிருச்சு, இப்ப வேற வழியே கிடையாது, எல்லாரையும் கூட்டிட்டு நேரா அவர் போய் எதிர்த்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனகின் சொல்றாரு டார்த் சீரியஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு என்னோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, விண்டு சொல்றாரு உனக்குள்ள நான் நிறைய பயத்தை வந்து உணர்றேன், நீ போனீங்கன்னா அந்த காரியம் கெட்டு போயிடும், அதனால நீ என்ன பண்ணு, நீ இந்த ஜெடாய் கவுன்சிலே இரு, நான் வர வரைக்கும் நீ எங்கேயும் போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. சோ நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலோட சேம்பர்ஸ்ல இருக்கவும், மாஸ்டர் விண்டுவும் மத்த 3 ஜெடாய்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரா அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. யாருன்னா ஷீவ் பால்பேட்டனோட ஆபீஸ்க்கு வந்து போயிட்டு இருக்காரு. சோ அவர் தான் இப்ப டார்த் சீரியஸ் ஆயிட்டாரு. சோ அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்க நம்ம ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னா பால்பேட்டின் சொன்னாரு, இந்த மாதிரி உன் மனைவி வந்து நான் காப்பாத்துறேன், அவ குழந்தை பிறக்கும்போது செத்துருவான், நீ பயப்பட வேணாம், அவளை நான் காப்பாத்துறேன்னு சொன்னாரு. இப்போ வந்து ஜெடாய்கள் எல்லாருமே அவரை கொன்னுட்டா யார் வந்து என் மனைவியை காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாரு. அதே சமயம் அவரோட குரல் வேற கேட்டே இருக்கு, பால்பேட்டினோட குரல் கேட்டே இருக்கு. ஜெடாய்கள் என்ன கொன்னுட்டாங்கன்னா உன் மனைவி உன்னால காப்பாற்ற முடியாது, உன் மனைவி நீ இழந்துருவ அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஒரு குரல் கேட்க, ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவசரமா கிளம்பி 4 ஜெடாய்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்பேட்டின் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்களா, சோ அவங்கள ஃபாலோ பண்ணி இவரும் போறாரு. சோ விண்டுவும் மத்த 3 ஜெடாய்கள் வந்து பாத்தீங்கன்னா சான்சலரோட ஆபீஸ்க்கு போறது மட்டும் இல்லாம பால்பேட்டின் கூட வந்து சண்டை, பயங்கரமான ஒரு சண்டை. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாஸ்டர்ஸ் வந்து இறந்துடுறாங்க. ஆனா மாஸ்டர் விண்டுக்கும் பால்பேட்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சண்டை. சாரி, இப்போ ஒரு டார்த் சீரியஸ்ல ஃபைட்டோட கடைசில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மாஸ்டர் விண்டு வந்து சிடிஎஸ் கொல்லவே போயிட்டாருங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனகின் வந்துடுறாரு. வரவும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்த் சீரியஸ் வந்து அவரோட கையில இருந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் வந்து வர வச்சிட்டு இருக்காரு. லைட்னிங் வர வைக்கும் அவரோட லைட் சேவர் வச்சு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அதை தடுத்துட்டு இருக்காரு நம்ம மேஸ் விண்டோ. அப்போ ஒரு முழுக்க சக்தியில வந்து கொடுக்க அவரோட முகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே ரத்தமே இல்லாம பேல் கலர்ல ஆயிரும் இல்லையா, ஒரு மாதிரி மங்கலான ஒரு கலர், அந்த மாதிரி ஆகி ஒரு மாதிரி மூஞ்சில சுருக்கமெல்லாம் ஆகுது. அவர் பல்லு மஞ்சள் ஆகி அப்படியே அழுகி போற மாதிரி ஆயிருதுங்க, சொத்த புல்லான மாதிரி ஆயிருது. அவரோட நகங்கள் வந்து அப்படியே நீண்டு போய் அப்படியே அழுக்கான மாதிரி ஆகி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாருங்க. அவர் பார்க்கவே ஆனா ஷீவ் பால்பேட்டினா எவ்வளவு டீசென்ட்டா அப்படியே ரிச் லுக்கா இருந்தாரு, இப்ப என்னடா இவன் இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாருங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் சிடிஎஸ் சொல்றாரு, என்னன்னா என்னால சண்டை போட முடியல, நான் ரொம்ப வீக் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி கவலையில சொல்ல, விண்டு வந்து பாத்தீங்கன்னா சரி சிடிஎஸ் கொன்றலாம் அப்படிங்கறக்காக வந்து கொலை பண்றதுக்காக போறாரு. போகவும் நம்ம ஆனகின் சொல்றாரு இது வந்து தப்பு, அவர் வந்து நிறைய பணியா இருக்காரு, ஜெடாய்கள் இப்படி கொல்லக்கூடாதுல அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனை உயிரோட விட்டா எல்லாருக்குமே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி விண்டு சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம ஆனக்கினுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து என்னன்னா, தன்னோட மனைவியை காப்பாத்துறதா இல்ல ஜெடாயை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எனக்கு மனைவி தான் முக்கியம், அதனால நான் டார்த் சீரிஸ் தான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, கரெக்டா மேஸ் விண்டோ டார்த் சீரிஸை கொல்ல போகும்போது நம்ம ஆனக்கின் வந்து பாத்தீங்கன்னா மேஸ் விண்டோட கையை வெட்டிடுறாரு. வெட்டவும் அல்டிமேட் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான எலக்ட்ரிசிட்டியை வந்து அவர் கையிலிருந்து அந்த லைட்னிங்கை வர வச்சு மேஸ் விண்டோக்கு ஷாக்கை கொடுத்து அந்த பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ கிட்ட தான் நின்றுப்பாரு. அதுல இருந்து நம்ம மேஸ் விண்டோ தள்ளி விட்டு சாக அடிச்சிருவாரு நம்ம டார்த் சீரிஸ். ஸோ இதை பண்ண ஆனக்கினுக்கு பாத்தீங்கன்னா பயமாயிருது. ஆனா எப்படியோ தப்பு பண்ணியாச்சு, இதுல இருந்து திரும்பி வர முடியாது, வேற வழி இல்லை அப்படிங்கிறது அவருக்கு வந்து புரியுது. ஸோ அதனால வந்து ஆனக்கின் என்ன பண்றாருன்னா, நீங்க என்ன சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்த் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மாஸ்டரா வந்து எடுத்துக்கிறாருங்க. ஸோ ஆரம்பத்தில் டார்த் சீரிஸ் சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு ஒரு அப்ரண்டிஸ் கிடைப்பான், அதே சமயம் ரொம்பவுமே பவர்ஃபுல், அதே சமயம் அவன் சின்ன பையனா இருப்பான்னு, அது வேற யாரும் இல்லை நம்ம ஆனக்கின் ஸ்கைவாக்கர் தான். ஸோ இவர் ஆனக்கின் ஸ்கைவாக்கரா இருக்காரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் தான் ஸ்டார் வார்ஸோட சிறப்பான தரமான ஒரு வில்லனா வந்து இவர் மாறுறாரு. இவருக்கு வந்து ஒரு பேர் இருக்கிறாங்க, என்னன்னா லார்ட் வேடர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டார்த் வேடர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்து வைக்கிறாங்க. ஸோ இதுதான் ஆனக்கின் ஸ்கைவாக்கர் டார்த் வேடரா மாறின அந்த தருணம். ஸோ நம்ம டார்த் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா டார்த் வேடருக்கு முதல் வேலையை கொடுக்குறாரு, என்னன்னா நேரா இப்ப ஜெடாய் டெம்பிளுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கட் பண்ணி நேரா வந்து பாத்தீங்கன்னா ஆனக்கின் ஸ்கைவாக்கர், அதாவது சாரி டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு ஜெடாய் டெம்பிளுக்குள்ள போறாரு. போறது மட்டும் இல்லாம வழியில எத்தனை ஜெடாய் வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொன்னுகிட்டே போயிட்டு இருக்காரு. ஸோ கடைசியில அவர் ஒரு இடத்துக்கு போறாரு. எங்க போறாருன்னா, நம்ம மாஸ்டர் யோடா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஜெடாய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு, அந்த இடத்துக்கு வந்து போறாரு. அப்போ அதுல சின்ன பையன் ஓடி வந்து கேட்கறான், எல்லா ஜெடாய்களும் அழிஞ்சிட்டு இருக்காங்களே, என்ன மாஸ்டர் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல தான் பயங்கர ஷாக்கு. என்னன்னா, அமைதியை ஒழுங்கி நிலைநாட்ட வேண்டிய ஜெடாயா இருந்தவர் சித்தா மாறின கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருக்கிற அந்த 4 to 8 வயசுக்குள்ள அந்த சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அனக்கின் ஸ்கைவாக்கர் கொன்னுறாருங்க. சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ஈவருக்கு இல்லாம கொன்னுறாரு. சோ இவர் இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கொன்னுட்டு இருக்க ஜெடாய் டெம்பிள் பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. கட் பண்ணி நம்ம டார்த் சீரிஸ் கிட்ட வராங்க. டார்த் சீரிஸ் வந்து தன்னோட ஆபீஸ்ல இருந்துட்டு ஒரு பிராட்காஸ்ட் வந்து போடுறாரு. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா க்ளோன் ஆர்மியில இருக்கிற லீடர்ஸ்க்கெல்லாம் வந்து போய் சேருது. என்னன்னா, ஆர்டர் 66 வந்து செயல்படுத்து, நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. சோ இந்த ஆர்டர் 66னா என்னன்னா, ஜெடாய்களை கொல்றதுக்கான ஒரு புரோட்டோகால்ங்க. சோ இத பத்தின விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் வார்ஸ் க்ளோன் வார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அனிமேஷன் சீரிஸ்ல சீசன் 6லயும் 7லயும் கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அது ஒரு தனி வீடியோ வேணா நான் கண்டிப்பா வந்து போடுறேங்க, ஓகேங்களா? ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் எல்லாரையுமே கொல்றதுக்கான ஒரு கோடு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. சோ அப்படி சொல்லவும், சோ ஜெடாய்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த எல்லா க்ளோன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு தசை திரும்பி அங்க இருக்கிற ஜெடாய்கள் எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. சோ என்ன சொல்றதுங்க, ஜெடாய்ல எல்லாருமே செத்துறாங்க, ஒருத்தர் விடாம எல்லாரும் செத்துறாங்க. சோ ஜெடாய் ஜெனரல்ஸ்ல இருந்து எல்லா இந்த உலகத்துக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து திருப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட முதுகுல குத்துற மாதிரி தான். சோ இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்னன்னா, சோ ஒரு ஜெடாய் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோன் ஆர்மிஸ் வந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பாரு செகண்ட் எபிசோட்ல. ஆனா அந்த ஜெடாய் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு அந்த எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. யாருன்னா சைஃபோ தயாஸ். அந்த சைஃபோ தயாஸ்ங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு வில்லனா தான் வந்து அனிமேஷன் சீரிஸ்ல காட்டியிருப்பாங்க. சோ இதுல நம்மளுக்கு கிளியரா தெரியுது இது எல்லாமே டார்த் சீரிஸோட பிளான். சோ இத்தனை வருஷம் பதுங்கி இருந்து, அதுவும் ஜெடாயோட இடத்துலயே இருந்து ஜெடாய்களை வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்கிட்டாருங்க, அது பயங்கரமா. சோ எல்லா ஜெடாய்களும் இறந்துருவாங்க. ஆனா ஓபிவான் கெனபி வந்து பாத்தீங்கன்னா சுடுவாங்க. ஆனா வந்து அவர் தண்ணிக்குள்ள வந்து தப்பிச்சிருவாரு. ஆனா இவர் கூட ஒரு மிருகம் இருந்திருக்கும், அந்த மிருகம் வந்து பாத்தீங்கன்னா செத்துரும். ஆனா ஓபிவான் கெனபி வந்து தப்பிச்சிருவாரு. அதே சமயம் யோடா வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிருவாரு. சோ நம்ம மாஸ்டர் யோடா எப்படி தப்பிச்சாருன்னா, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2 ட்ரூப்பர்ஸ், அதாவது அந்த க்ளோன்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண வரும்போது அவங்களோட இன்டென்ஷனை வந்து அவர் சென்ஸ் பண்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாரு. சோ அவருக்கு தப்பிக்கிறதுக்கு உதவியா இருந்த யாருன்னா அந்த டார்ஃபுல்ங்கிற அந்த உயிரினமும், அதே சமயம் சூபாக்கா அப்படிங்கிற அந்த உயிரினம் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணி தப்பிக்க வைக்கிறாங்க. சோ இதுக்கிடையில ஒரு செனட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பேலி ஆர்கானா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து வராரு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாடவான், அதாவது ஜெடாயோட பாடவான்னா ஜெடாயோட அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்லி இருப்போம் இல்லையா. சோ அந்த சின்ன பையனை வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரூப்பர்ஸ் எல்லாரும் கொல்றாங்க, அதாவது அந்த க்ளோன்ஸ் எல்லாருமே கொல்றாங்க. கொல்லவும் அங்க இருக்கிற ஒரு ஷிப் எடுத்துட்டு அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற க்ளோன்ஸ் வந்து அவரை வந்து கொல்லல, ஏன்னா அவங்களோட குறிக்கோள் ஜெடாயை கொல்றது மட்டும்தான். ஏன்னா இந்த ஆர்டர் முழுக்க ஜெடாயை கொல்றது மட்டுமே தவிர்த்து மத்தவங்க யாரையும் கொல்லக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த செனட்டர் வந்து விட்டுறாங்க. இருந்தாலும் டார்த் சீரிஸோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. சோ இப்போதைக்கு 2 பேர் தான் தப்பிச்சிருக்காங்க ஜெடாயில. யாருன்னா, ஒன்னு ஓபிவான், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோடா மட்டும் தான் தப்பிச்சிருக்காருங்க. வேற யாருமே வந்து தப்பிக்கல. எல்லா ஜெடாய்களும் அழிஞ்சிட்டாங்க, ஒரு ஜெடாய் கூட மிச்சம் கிடையாது. 2 பேர் தான் இருக்காங்க. சோ இவங்க 2 பேத்தையும் அந்த செனட்டர் ஆர்கானா, சோ இப்போ ஒருத்தர் தப்பிச்சார் இல்லையா, அவர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா காரஸ்கண்ட் கூட்டிட்டு வராரு. சோ அதாவது நம்ம கேலக்டிக் ரிபப்ளிக்கோட தலைநகரத்துக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி இவங்க வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஷிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராட்காஸ்ட் வருது. அந்த பிராட்காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய்கள் எல்லாருமே சர்வைவ்டு, அதே சமயம் போர் வந்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் காரஸ்கண்டுக்கு திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஓபிவான் கெனபி யோடாக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஒருவேளை இது டார்த் சீரிஸோட ட்ராப்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இருந்தாலுமே ஓபிவான் வந்து அங்க யாராவது உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாருங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியுமே அந்த காரஸ்கண்ட்ல எந்த ஒரு ஜெடாயுமே இல்ல, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனக்கின் ஸ்கைவாக்கர், அதாவது இப்ப இருக்கிற
இருக்கிற டார்த் வேடர் மொத்தமா கொன்னுட்டாரு அப்படின்னு. சோ கட் பண்ணி அவர்கிட்ட வராங்க. சோ நம்ம டார்த் வேடர் என்ன பண்றாரு, நேரா தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு ஜெடாய்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு பாக்குறாங்க. அவங்க வந்து துரோகம் பண்ணிட்டாங்க ரிபப்ளிக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து ஷீவ் பால்பேட்டைன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்ம டார்த் சீரியஸ் தான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்றாரு. சோ அதனால உன்னோட மரியாதையும் நம்பிக்கையும் அவருக்கு வந்து கொடுக்கணும். நீ என்னை நம்பணும், நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா சான்சலர் வந்து மீட் பண்ண போறாரு. அதான் இப்ப இருக்கிற டார்த் சீரியஸ் வந்து மீட் பண்ண போறாரு. சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ நேரா போயிட்டு முஸ்தபாருக்கு வந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம் இல்லையா, இந்த முஸ்தபாருங்க நகரத்துல தான் இந்த வர்த்தக கூட்டமைப்போட தலைவரையும் மத்த எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த இடத்துக்கு நீ வந்து போறது மட்டும் இல்லாம அங்க வந்து செப்பரேட்டிஸ்டோட மத்த ஆளுகள்லாம் வந்து ஒன்னா இருப்பாங்க. அதாவது இந்த கவுன்சில்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த வர்த்தக கூட்டமைப்போட கவுன்சில், அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கதான் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் வந்து ஒருத்தர் விடாம கொன்னுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சோ இதுக்கப்புறம் திரும்பியும் சித்து மட்டும் தான் இந்த கேலக்சியை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவனை அனுப்பிச்சுடுறாரு. சோ அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி நம்ம வேடர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்தபாருக்கு போறாரு. முஸ்தபாருக்கு போகவும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கிறாங்க. ஆனா கடைசியில நம்ம வேடர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அங்க இருக்கிற ஒருத்தர் விடாம மொத்தமா எல்லாத்தையும் கொன்னுறாரு. சோ இந்த தருணத்தை தான் முழுக்க அதாவது முழுசா சந்திரமுகியா மாறின கங்காவை பார் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி முழுசா டார்க் சைடுக்கு போன நம்ம ஆனக்கின பார் அப்படிங்கிற மாதிரி அவரோட கண்கள் மஞ்சள் கலர்ல பூத்து தொங்கிட்டு இருக்குங்க. சோ கட் பண்ணி திருப்பி சட்டசபைக்கு வந்தா, சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்க் சீரியஸ் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாரும் முன்னிலையும். அந்த கூட்டத்துல நம்ம பேட்மே அமைதிலாவும் இருக்காங்க. சோ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா ஜெடாய்களும் வேட்டையாடப்பட்டு கொல்லப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் இந்த கேலக்சியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அதை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கும் ரிபப்ளிக் கிடையாது, அதை வந்து முழுக்க நான் வந்து கேலக்டிக் எம்பையரா வந்து நான் மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இந்த தருணத்துல தான் முழுக்க கேலக்டிக் ரிபப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா கேலக்டிக் எம்பையரா மாறுறது மட்டும் இல்லாம நம்ம ஷீவ் பால்பேட்டைன் டார்க் சீரியஸ்ங்கிறத ரிவீல் பண்றது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தன்னைத்தானே அந்த எம்பையரை ஆட்சி செய்யற எம்பரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றாரு. சோ இவரோட பேரை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எம்பரரா அவர் மாத்திக்கிட்டாருங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா பேட்மே அமிதலாவும் பார்த்துட்டு இருக்காங்க, அதே சமயம் பேலியார்கனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஷாக்கு. அந்த இடத்துல அமிதலா ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னன்னா சுதந்திரம் அழியறத வந்து இப்படி கைத்தட்டி வர வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா ஓபிவானும் யோடாவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெடாய் டெம்பிளுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய ஜெடாய்கள், கிட்டத்தட்ட அந்த சின்ன குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா செத்து கிடக்குறாங்க. அதை பார்க்கவும் எதுக்காக இந்த குளோன் ஆர்மிஸ் எல்லாம் இவங்களை கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல யோடா சொல்றாரு, இதெல்லாம் குளோன்ஸ்னால சுடப்பட்டு கொண்ட மாதிரி தெரியல, யாரோ ஒருத்தர் லைட் சேபரால கொண்ட மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ யாருன்னு நம்மளுக்கு கிளியரா தெரியும், அது வேற யாரும் இல்லை, நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் என்கிற டார்த் வேடர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போய் பாக்குறாங்க. ரெக்கார்டிங்ஸை பார்க்கவும் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா ஆனகின் வந்து பாத்தீங்கன்னா டார்க் சீரிஸ் வந்து தன்னோட மாஸ்டரா ஏத்துக்கிட்டும், அதே சமயம் எல்லா குழந்தைகளையும் கொன்னதும் அது எல்லாமே ரெக்கார்டிங்ல இருக்கு. இதை பார்த்த ஓபிவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட். ஏன்னா நியாயம் தானே, இவன் தான் வந்து பேலன்ஸ் கொண்டு வர போறான் ஃபோர்ஸுக்கு, அதே சமயம் கேலக்சிக்கு வந்து நிம்மதி கொண்டு வர போறான், அமைதி கொண்டு வர போறான்னு நினைச்சா கடைசியில் இவனே வந்து தீய சக்தி கிட்ட போய் சேர்ந்துட்டான்ல. சோ அப்போ ஓபிவான் சொல்றாரு, நான் வந்து ஆனகினை கொல்றதுக்காக போக மாட்டேன், நான் வந்து டார்க் சீரிஸ் கொல்றதுக்காக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது யோடா சொல்றாரு, நீ வந்து டார்க் சீரிஸ் கூட சண்டை போடுற அளவுக்கு உங்ககிட்ட சக்தி கிடையாது, அவனை நான் பாத்துக்கிறேன், நீ வந்து நேரா ஆனகினை பார்க்க போ, அவனுக்குள்ள இன்னுமே ஆனகின் கொஞ்சம் இருப்பான்னு நான் நம்புறேன், அவனை வந்து எப்படியாவது அவனோட ஃபீலிங்ஸை டச் பண்ணி அவனை வந்து திருப்பி கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓபிவான் வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஓபிவான் வந்து பாத்தீங்கன்னா நேரா பேட்மேயை பார்க்கறதுக்காக போறாங்க. பார்க்கவும் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க, ஆனகின் வந்து இந்த மாதிரி தவறான திசைக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதே சமயம் ஜெடாய் டெம்பிள் இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டுட்டான், அதுவும் சின்ன குழந்தைகளையும் கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்மே வந்து இதை வந்து நம்பல, அதே சமயம் தன்னோட கணவன் வந்து இந்த இடத்துக்கு தான் போயிருக்கான்னு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லாம மறுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஓபிவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருது இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, வயிற்று இருக்கிற குழந்தைகளுக்கு அப்பா வந்து ஆனகின் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கட் பண்ணி நம்ம ஆனகின், அதாவது டார்த் வேடர் வந்து காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்ம டார்க் சீரிஸ் கிட்ட தான் இருந்தாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உணர்றாரு. ஸோ இதுக்கிடையில் நம்ம பேட்மே என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயம் உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம புருஷன்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி புருஷனோட இருக்கிற இடத்துக்கு வந்து கிளம்புறாங்க. கிளம்புவோம் அந்த ஃபிளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓபிவான் யாருக்கும் தெரியாம ரகசியமா அதுல ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம், ரொம்பவுமே முக்கியமான ஒரு பகுதி. ஸோ நேரா நம்ம முஸ்தபாருக்கு வந்து சேர்ந்த பேட்மே வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் கிட்ட சில கேள்விகள் கேட்கறாங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஓபிவானுக்கு நம்மளை பத்தி தெரியும், அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணு தான் பாக்குறாரு, நீ பேசாம என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு என் கூட வா, நம்ம குழந்தைகள் வந்து அமைதியான இடத்துல இருந்து வளர்த்தணும், இந்த மாதிரி போர் அழிவு இந்த இடத்துல அவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஆனகின், அதாவது டார்த் வேடரா இருக்கிற அந்த ஆனகின் என்ன சொல்றாருன்னா, நம்ம எதுக்கு போகணும், இங்கேயே இருந்து ஆட்சி பண்ணலாம், நம்ம டார்த் சீரியஸை கொன்றலாம், கொன்னுட்டு நம்மளே கேலக்ஸி மொத்தமா ஆளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல கிளியரா தெரியுது டார்த் பிளேகஸ்க்கு டார்த் சீரியஸ் வந்து என்ன பண்ணாரோ அதே விஷயத்தை தான் டார்த் வேடர் வந்து டார்த் சீரியஸுக்கு பண்ண பாக்குறாரு. ஸோ ஏன் டார்த் சீரியஸ் வந்து அவரோட குருவை கொண்டுட்டு அவரோட சக்திகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு, அதே மாதிரி இவரோட சக்திகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட குருவையே கொல்ல தானே பாக்குறாரு, அவர் வாயிலிருந்து அதானே வருது.
புரியுது. ஸோ இதை கேட்டதும் இவன் வந்து ஆனக்கினே கிடையாது, இவன் மொத்தமா மாறிட்டான் அப்படிங்கிற விஷயம் நம்ம பேட்மேக்கு வந்து புரியுது. ஸோ இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஓபிவான் கெனோபி வந்து அவங்க முன்னாடி காட்சியளிக்க, நீ அவன் பேச்சு கேட்ட நம்ப மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் மனைவியை கழுத்தை பிடிச்சி நசுக்கி தூக்கி போட்டுறாங்க. ஆனா அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்கிறது கூட அவன் மதிக்கலைங்க. அந்த அளவுக்கு அவன் தீயவனா மாறிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓபிவான் கெனோபிக்கும் அதே சமயம் நம்ம ஆனக்கின் ஸ்கைவாக்கர் என்கிற டார்த் வேடருக்கும் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஃபைட்டு. ஸோ நம்ம ஓபிவான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாரு. ஆனா நீ முழுக்க ஆனக்கினே கிடையாது, மொத்தமா நீ மாறிட்ட அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ குருவுக்கும் மாணவனுக்கும் பயங்கரமான ஒரு சண்டைங்க. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சான்சலரோட ஆஃபீஸில் நம்ம யோடாக்கும் டார்த் சீரியஸுக்கும் ஒரு ஃபைட்டு. ஆனால் அதில் யோடா தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போடுவார். ஆனால் சண்டையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாய் மாஸ்டரோட தன்னோட லைட் சேபர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மிஸ் பண்ணிடுறாரு. மிஸ் பண்ணவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரோட கடைசி சக்தியை பயன்படுத்தி எப்படியோ நம்ம மாஸ்டர் யோடா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே வந்து ஒரு பாட்ல வந்து ஏறி தப்பிச்சிடுறாரு. ஸோ யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, செனட்டர் பேலி ஆர்கனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோடாக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவரோட ஹெல்ப் மூலியமா அவர் வந்து தப்பிச்சிடுறாரு எப்படியோ. ஸோ இதுக்கடையில் இந்த பக்கம் நம்ம ஓபிவானுக்கும் ஆனக்கினுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு தான் இருக்கு. சண்டையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாவா கிட்ட, அதாவது எரிமலை குழம்பு இருக்கும் இல்லையா, அதுகிட்ட தான் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு தரைப்பகுதி கிட்ட நின்று சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஓபிவான் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இருப்பாரு. ஆனால் நம்ம ஆனக்கின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு குழம்புக்கு நடுவில் வந்து இருப்பாரு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனக்கின் வந்து ஜம்ப் பண்ணி ஓபிவான் வந்து கொல்றதுக்காக ஜம்ப் பண்ணி வருவாரு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிவான் தன்னோட லைட் சேபரை வச்சு ஆனக்கினோட 2 கால்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுவாருங்க. ஸோ ஆனக்கின் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க முடியாத நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா தவிழ்ந்துட்டு இருப்பாரு. அவரோட கால்கள் அந்த லாவா பட்டு நெருப்பு எரிஞ்சு அவரோட உடம்பு ஃபுல்லா பத்திக்கிட்டு எரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ வெறுப்புங்க. ஸோ அதே சமயம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வலியை அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த பயம், கோபம், வெறுப்பு, வேதனை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீய சக்தியை வந்து அதிகமாக தனக்குள்ள வந்து வளர்த்தி தான் விடும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நம்மளுக்கு கிளியரா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அவரோட உடல் மட்டும் இல்லாமல் மூஞ்சி எல்லாம் முழுசா எரிஞ்ச நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்க, நீ எனக்கு ஒரு தம்பி மாறிடா அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட வந்து பார்த்தீங்கன்னா ஓபிவான் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா இவருக்கு இப்படி ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்த் சீரியஸ் வந்து உணர்ந்துட்டாரு, டார்த் வேடருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால டார்த் சீரியஸ்ல இப்போ அவர் வந்து எம்பரர் அப்படின்னு அவர் பேரை மாத்திக்கிட்டார் இல்லையா. ஸோ வந்து த எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா நேரா முஸ்தபாருக்கு வந்து கொஞ்சம் குரூப்பா வந்து கொஞ்சம் ட்ரூப்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வரது மட்டும் இல்லாம நேரா டார்த் வேடரை கொண்டு போயிட்டு சித்தோட மருந்துகள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்கள குணப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஒரு பக்கம் யோடா வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம குயின்கான்ஜின் இருக்கார் இல்லையா, நம்ம ஓபிவான் கெனபியோட மாஸ்டர், அவரோட குரல் வந்து கேட்குது. கேட்கறது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, ஓபிவானுக்கு வந்து இந்த வழியை சொல்லிக் கொடுங்க, இறந்ததுக்கு அப்புறமே பயிற்சி அளிக்கிற முறையை வந்து, அதாவது ஒருத்தங்களை தியானம் பண்ணி அவங்கள நினைச்சு அவங்கள கண்ணு முன்னாடி வர வச்சு அவங்க பயிற்சி பண்ண தான் வந்து ஒரு ஜெடாயா பயிற்சி ஆகிற ஒரு முறையை வந்து கத்து கொடுங்க, அவன் வந்து தியானம் பண்ணி என்ன வந்து பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்க சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. அதனால யோடா வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து எப்படியாவது நம்ம ஓபிவானுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முடிவு பண்றாரு. ஸோ நம்ம மாஸ்டர் யோடா இருக்கிற இடத்த வந்து போலீஸ் மசா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராய்டு, அதாவது ஒரு பராமரிக்கப்பட்ட ஒரு ஆஸ்ட்ராய்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஓபிவான் கெனபி வந்து பாத்தீங்கன்னா பேட்மேவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஏன்னா பேட்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனக்கின் ஸ்கைவாக்கர் கழுத்து பிடிச்சி தூக்கி போட்டுருப்பாங்க இல்லையா, அப்பதான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து தூக்கிட்டு வராரு. அதே சமயம் இவர் வேற ஆல்ரெடி நொந்து போய் தான் கிடக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆனக்கின் ஸ்கைவாக்கர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், ஃபோர்ஸுக்கு வந்து பேலன்ஸ் கொண்டு வருவேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கிற பட்சத்துக்கு பயவுல வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீரியஸ் கூட சேர்ந்துட்டான் இல்லையா. ஸோ என்ன பண்றது, கவலையோட தான் வராரு. அப்ப பேட்மே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மெடிக்கல் ரைட் சொல்றாங்க, உடனடியா வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைகளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, குழந்தைங்களை ஆமா உள்ள இருக்கிறது வந்து ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா குழந்தைங்க பிறந்தாலுமே அவ வந்து உயிர் பழைப்பாளான்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்ற ஆசையே போயிருச்சு, குழந்தை பிறந்தது அவங்க செத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே எப்படியாவது ஆபரேஷன் பண்ணி 2 குழந்தைகளை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மேக்கு வந்து பிறக்குது. பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேட்மே கடைசி மூச்சோட பையனுக்கு வந்து லூக்குன்னு பொண்ணுக்கு வந்து லியா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. சோ இங்க வந்து குழந்தைகள் வந்து பிறந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் டார்த் வேடர் இருக்கார் இல்லையா, சோ அவர் வந்து அங்க எரிஞ்ச நிலையில கிடப்பாரு நம்ம ஆனக்கின் ஸ்கைவாக்கர். அவரை வந்து டார்த் சீரியஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டு மறுபிறவி வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் வச்சு அவரை வந்து ஒரு ஃபுல்லா வந்து ஒரு முழு நில ஒரு டார்த் வேடரா வந்து மாத்திட்டு இருக்காரு. சோ இதுதாங்க அந்த காஸ்டியூம் அவரோடது, ஃபேன் ஃபேவரட்டான அந்த ஸ்டைலான ஒரு காஸ்டியூம். சோ வேற லெவல்ல வர திருப்பி வந்து பாத்தீங்கன்னா செதுக்கிட்டு இருக்காருங்க. சோ முழுக்க கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஹெல்மெட் எல்லாத்தையும் போட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டார்த் வேடர் அப்படியே எந்திரிச்சு நிக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அனஸ்தீசியா அவ்வளோக்கா கொடுக்கல. சோ அனஸ்தீசியா கொடுக்காம அந்த வலியோட தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த சஃபரிங் அந்த வேதனையோட தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா சீரமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பக்கம் குழந்தைங்க வந்து பிறந்துருச்சு, அதே சமயம் இந்த பக்கம் டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா மறுபிறவி எடுத்திருக்காரு. இதுக்கடையில வந்து பேட்மே வந்து திருப்பி காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஓபிவான்ட்ட சொல்றாங்க, ஆனக்கின்குள்ள இன்னுமே நல்லவன் இருக்கான்னு நான் நினைக்கிறேன், இன்னுமே நான் காதலிச்சு அந்த ஆனக்கின் தான் அவனுக்குள்ளதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து இறந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் கட் பண்ணி வேடரை வந்து காட்டுறாங்க. சோ வேடர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன்ல அப்படியே அவர் வந்து நிக்க வச்சிருக்காங்க. சோ அவரோட சர்ஜரி வந்து
வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முடிஞ்சிருச்சு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸில் ஒரு ஒக்காபுலேட்டர் வச்சிருக்காங்க. வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறதுக்காக, அதாவது குரல் வந்து வேற மாதிரி கேட்கறதுக்காக. அந்த டைமில் நம்ம எம்பரர் டார்த் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வராரு. வரவும் நம்ம டார்த் வேடர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்குறாரு, என் ஒய்ஃப் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சொல்ற கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் வேற வழியில் நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மனைவி வந்து நீ டார்த் வேடரா மாறும்போது கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதை கேட்ட டார்த் வேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கடுப்பாயிருது. ஏன்னா அவன் உயிரோடு இருந்த மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நீ ஆக்சிடென்டலா உன் மனைவி நீயே கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பேட்மே வந்து கடைசியா சாகர மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அவனுக்குள்ள இன்னுமே அந்த ஆனக்கின் இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த சின்ன அந்த நம்பிக்கை, அந்த அன்பான அந்த ஆனக்கின் வந்து பாத்தீங்கன்னா இந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் மனைவியே கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இருக்கிற அந்த நல்லவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செத்துறான். ஸோ முழுக்க முழுக்க டார்க் சைடுக்குள்ள டார்த் வேடர் வந்து போயிட்டாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியரா வந்து காட்டுறாங்க. ஸோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் கடைசியா காப்பாத்து நினைச்ச ஒருத்தரை வந்து, அதாவது தான் மனைவி வந்து கடைசியா காப்பாத்து நினைச்சிருப்பாங்களே, அவங்களே தான் கையால கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் தான் வந்து டார்த் சீரியஸ் சொல்லியிருக்காரு. ஆனா அதை உண்மைன்னு நம்பிடுறாரு. ஸோ அந்த கஷ்டத்துல வந்து கத்தவும் அங்க இருக்கிற சில மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒடுங்கிறது நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் அப்படி கத்துறது வந்து பாத்தீங்கன்னா எம்பரர் டார்த் சீரியஸ் வந்து பாக்குறாப்ல, அதுவும் என்ன சொல்றது தீய பார்வைகளோட பார்த்துட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் கடைசியா புதிய நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி 2 குழந்தைகள். ஸோ ஜெடாய் இனமே அழிஞ்சிருச்சு. இப்போ வந்து இருக்கிற ஜெடாயே 2 பேர் தான். ஒன்னு ஓபிவான் கெனோபி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் யோடா. ஸோ இவங்க 2 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க. ஆனா இப்போ புதுசா 2 குழந்தைங்க வந்து பிறந்திருக்கு. ஸோ ஓபிவானும் யோடாவும் பேலி ஆர்கன் அந்த செனட்டர் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் டேபிள்ல பேசிட்டு இருக்க. ஸோ இவங்க 3 பேர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா பேட்மே அமிதில வந்து இறந்த மாதிரியும் அதே சமயம் வயிற்றுல குழந்தைகளும் இறந்த மாதிரியுமே வந்து இருக்கட்டும். ஏன்னா வெளியில வந்து இவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயம் தெரியக்கூடாது, தெரிஞ்சா அந்த குழந்தைகளுக்கு ஆபத்து அப்படிங்கறக்காக இந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே தான் கடைசி நம்பிக்கை மட்டும் இல்லாம கடைசி ஜெடாய்களுமே. ஸோ இவங்களோட நல்லதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைகளும் ஒன்னா இருக்க கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா ஈஸியா வந்து டார்த் சீரியஸ் வந்து இவங்களை சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும். ஸோ இவங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த செனட்டர் பெயில் ஓர்கானா அப்படிங்கிற இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா லியா வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கணும்னு ஆசை. ஸோ அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லாதனால அவங்க வந்து தத்தெடுத்துக்கிறாங்க. ஸோ அவர் வந்து மனைவிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லியா வந்து அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த சமயம் ஓபிவான் வந்து பாத்தீங்கன்னா பையனை வந்து எடுத்துக்கிறாரு. ஆனா பையன் லூக்க வந்து எங்க விடுறாருன்னா, நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் ஒருத்தங்க கிட்ட வளர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த கிரகம் இருக்குல்ல டாட்டூயின், அந்த கிரகத்துக்கு போயிட்டு இப்ப இருக்கிற ஆனகினோட தம்பி கிட்டயும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா லியூக்க வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. சரி அவங்க கிட்டயே அவங்க வளரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதே சமயம் யோடாவும் ஓபிவானும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலையை அவங்க செய்யற அளவுக்கு அவங்க வளரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பார்க்கலாம், அவங்க யாருங்கிற உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிவானும் யோடா வந்து அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் இவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோடா ஒரு விஷயத்த சொல்ற என்னன்னா, ஓபிவான் கிட்ட சாகா வாரத்தை பத்தி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இதை வந்து உன்னோட மாஸ்டர் தான் வந்து கத்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப குயிங்கான் ஜின் இன்னும் உயிரோட தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உயிரோட தான் இருக்காரு, ஆனா அவரோட ஆன்மா நிலையில அவர் உயிரோட தான் இருக்காரு. சோ அதை வந்து தியானம் பண்ணி நம்ம கத்துக்கிட்டா இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஆன்மா கிட்ட நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நீ பேச முடியும், நீ வந்து ஆன்மாவா இருக்கும்போது நீயும் மத்தவங்களை பார்த்து கூட பேச முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ண முடியும், அதை நீ கத்துக்கணும், அதை நான் உனக்கு சொல்லி தர போறேன் அப்படிங்கிற மாதிரி யோடா சொல்றாரு. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த C3PO R2D2 இந்த ரோபோட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மெமரி வைப் பண்ண சொல்லி பெயில் ஆர்கானா அப்படிங்கிற அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. சோ எதனாலனா இவங்க தெரியாதனமா கூட இவங்க கிட்ட இருக்கிற அந்த டீடைல்ஸ் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள நம்ம C3POக்கும் R2D2க்கும் தெரியும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா லியாக்கோ லூக்குக்கோ தெரிய வந்துடக்கூடாது. சோ அவங்க வளர்ற வரைக்கும் இது எதுவுமே தெரியாம வளரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்றாங்க. சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நபுல நம்ம பேட்மே அமிதிலாக்கு இறுதி அஞ்சலி வந்து நடக்கிறாங்க. அந்த இறுதி அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயித்துல குழந்தை இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறுதி அஞ்சலி ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ நபுல தான் அவங்க முன்னாள் ராணியா இருந்தாங்க. சோ அதனால தான் அந்த கிரகத்திலேயே அவங்களுக்கு அது நடக்குது. சோ அப்ப நம்ம பேட்மே அமிதிலா கையில வந்து பாத்தீங்கன்னா ஆனகின் ஸ்கைவாக்கர் 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஒரு லாக்கெட் மாதிரி ஒரு விஷயங்க, அது வந்து கையில அவங்க வச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து முடியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டெலிட்டட் சீன் இருக்கு, ஒரு 3 டெலிட்டட் சீன். அதுல வந்து முதல் டெலிட்டட் சீன்ல நம்ம டார்த் சீரியஸ், அதாவது இப்போ வந்து எம்பரர் அவரும் டார்த் வேடர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நிலாவோட சைஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு கேஜெட் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது பாசிபிள் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஸ்டாரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படத்துல வந்து பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் ரெண்டாவது டெலிட்டட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓரகானா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லியா வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்களே, அவங்க வந்து தான் ஒய்ஃப் கிட்ட வந்து அந்த குழந்தையை கையில கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்ப கடைசியா இருக்க டெலிட்டட் சீன்ல நம்ம ஓபிவான் வந்து நம்ம ஆனகினோட தம்பி கிட்டயும் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்டயும் குழந்தையை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் லூக்க வந்து பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 சூரியன் வந்து உதிச்சிட்டு இருக்கு. அவங்க அந்த சூரிய உதயத்தை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து முடியுது. சரி ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் ஆனகின் ஸ்கைவாக்கர் எப்படி வந்து தந்தையே இல்லாம பிறந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா டார்த் சீரியஸ் வந்து அவரோட மாஸ்டர் பத்தி சொல்லிட்டு இருந்திருப்பாரு, டார்த் பிளாகியஸ் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி. சோ அவர்னால தன்னோட ஃபோர்ஸை பயன்படுத்தி ஒருத்தவங்களுக்குள்ள ஒரு மிடிக்ளோரியன்ஸ் வந்து உருவாக்குறது மட்டும் இல்லாம அதனால ஒரு குழந்தையவே வந்து உருவாக்க முடியும், அதாவது ஒரு உயிரையே உருவாக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருப்பாரு. சோ அது எல்லாத்தையுமே டார்த் சீரியஸ் தான் கத்துக்கிட்டு
கத்துக்கிட்டு வந்திருப்பாரு. சோ அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கவும் டார்த் சீரியஸ் வந்து தன்னோட மாஸ்டர் வந்து கொன்னுட்டாரு. சோ டார்த் சீரியஸ்க்கு வந்து ஒரு உயிரை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே அப்ப தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கான பதில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லிருக்காங்க. நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து உருவாக்குனது வேற யாருமே கிடையாது, நம்ம டார்த் சீரியஸ் தான். அதாவது இப்போ வந்து எம்பரரா இருக்காரு. சோ டார்த் வேடர் பத்தின கான்மிக்ல 25வது இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான். ஆனா யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டவனா டார்த் சீரியஸ்னால. சோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷிமியோட, அதாவது நம்ம ஆனகின் ஸ்கைவாக்கரோட அம்மாவோட வயித்துல வந்து மிடிக்ளோரியன்ஸ் உருவாக்குறது மட்டும் இல்லாம ஆனகினை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வயித்துக்குள்ள உருவாக்கி இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் பிறந்திருப்பான். சோ இவன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன். ஆனா யாராலனா தீய சக்தினால தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கறக்காக. சோ எதனால இவங்க அம்மா கரெக்டா இவங்க தான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஆனா இவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த வயித்துல வந்து அவன் பிறந்திருக்கான். சோ லாஜிக்கா பார்த்தா சோ எம்பரர் பால்பட்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு அப்பாவா இருக்கணும். சோ அப்பாவா இருக்க முடியாது இல்லையா, ஏன்னா ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தான் பிறந்தாரு, அதனால அப்பான்னு சொல்ல முடியாது. இதுதாங்க அந்த பதில். சோ ஆனகின் ஸ்கைவாக்கர் வந்து உருவாக்குனது வேற யாரும் இல்ல, டார்த் சீரியஸ் தான். சோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எதால உருவாக்கப்பட்டனோ யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அவங்க கிட்டே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆனகின் ஸ்கைவாக்கர் டார்த் வேடரா போய் சேர்ந்துட்டாப்ல. சரி ஓகே, ஆனகின் வந்து எப்படி அப்பா எல்லாம் பிறந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சஜஷன் ஏதாவது சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோல பார்க்க மாதிரி உங்களோட வெறும் பொங்கல் ஸ்கிரிப்டட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன எசன்ஸ். சோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.